ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமி சோழவந்தான் மதுரை. இன்னைக்கு வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு டாபிக்ல இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 12, 14, 25, 23, 18, 17, 24, 20 என்ற விவரங்களின் இடைநிலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை அப்படின்னா இங்கிலீஷ்ல மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த என்ன எண்கள் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல ஏறு வரிசையில எழுதணும். ஏறு வரிசை அப்படின்னா சின்ன எண்ல இருந்து பெரிய எண் வரைக்கும் வரிசைப்படுத்தி எழுதணும். ஏறு வரிசையில எழுதும் போது 12, 14, 17, 18, 20, 23, 24, 25 எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரையும் கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். இப்ப ரெண்டு எண்கள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எண்களையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணும். அதுதான் பாத்தீங்கன்னா இடைநிலை. 18 கூட 20 ஆட் பண்ணும்போது 38 அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை 2. ரெண்டாவது வாய்ப்புல கேன்சல் பண்ணும்போது 19, 2, 38. இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 19, ஆப்ஷன் டி. செகண்ட் சம், கீழ்காணும் புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவை காண்க. 28, 7, 15, 3, 14, 18, 46, 59, 1, 2, 9, 21. ஃபர்ஸ்ட் வந்து ஏறு வரிசையில எழுதணும். 1, 2, 3, 7, 9, 14, 15, 18, 21, 28, 46, 59. ஃபர்ஸ்ட் எண் லாஸ்ட் எண்ணை கேன்சல் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். ரெண்டு நம்பர் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 29 டிவைடட் பை 2. இதை இன்னும் வந்து சுருக்கணும். 29 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 4 2, 4 2, 8, பேலன்ஸ் 1, புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தோம் அப்படின்னா I2 10. ஆன்சர் வந்து 14.5, ஆப்ஷன் டி. மூணாவது சம், 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 42, 22, 40, 26, 23, 28, 43 இவற்றின் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடைநிலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏறு வரிசையில எழுதணும். இருபத்தி 22, 23, 26, 28, 40, 42, 43. முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் அடிக்கணும். இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டே வரும்போது அதுல ஒரு நம்பர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, 28. இதான் பாத்தீங்கன்னா இடைநிலை, ஆப்ஷன் சி. நாலாவது சம், எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சம் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 6 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 8 டிவைடட் பை சராசரி அப்படின்னா எல்லா எண்களையும் கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால வகுக்கும். எத்தனை எண்கள் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 டிவைடட் பை 5. சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 16. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டணும். 1, 2, 3, 4, 5. 5x இருக்கு இல்லையா, 5x பிளஸ் இந்த எண்கள் எல்லாம் ஆட் பண்ணும். 6 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, 10 பிளஸ் 8 18 பிளஸ் 2 வந்து 20. 20 பை 5 ஈக்குவல் டு 16. 5x பிளஸ் 20 ஈக்குவல் டு 16. இங்க இருக்கக்கூடிய வகுத்தல் 16 இங்க போகும்போது பெருக்கலா மாறும். சாரி, வகுத்தல் 5 பெருக்கல் 5ஆ மாறும். அப்ப 5x பிளஸ் 20 ஈக்குவல் டு 16ஐயும் 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 80. 5x ஈக்குவல் டு இந்த பிளஸ் 20 இங்க போகும்போது மைனஸ் 20ஆ மாறும். இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60 அப்படின்னு கிடைக்கும். x ஈக்குவல் டு 60 பெருக்கல் 5 இங்க வரும்போது வகுத்தல் 5ஆ மாறும். 12 5 60. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 12, ஆப்ஷன் ஏ. அஞ்சாவது சம், முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முழு எண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 0, 1, 2, 3, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ முதல் 8 குறையற்ற முழு எண்கள் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் முதல் 8 நம்பர் வந்து எழுதணும். சோ முழு எண்கள் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 8 எண்கள் வந்து வந்துச்சு. இதுக்கு இடைநிலையில வந்து கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டே வரும்போது இந்த 3 + 4 தான் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3 கூட 4 ஆட் பண்ணும்போது 7 வகுத்தல் 2, 7 2ஆல வகுக்கும் போது 3 2 6 பேலன்ஸ் 1 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா I2 10. ஆன்சர் பாத்தீங்கன்னா 3.5. ஆப்ஷன் பி 3.5. ஆறாவது சம், 10 புள்ளி விவரங்களின் திட்ட விலக்கம் 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகளை ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விலக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திட்ட விலக்கம் அப்படிங்கிறத சிக்மா அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடுவாங்க. திட்ட விலக்கம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகளை ஒவ்வொன்றும் 3ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விலக்கம் என்னன்னு கேக்குறாங்க. புதிய திட்ட விலக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏதாவது ஒரு எண்ணை பெருக்கவோ அல்லது வகுக்கவோ சொன்னாங்க அப்படின்னா கொடுத்த எண்ணோட என்ன பெருக்க சொல்றாங்களோ அதை பெருக்கணும். அல்ல வகுக்க சொன்னாங்கன்னா வகுக்கணும். 4 3 12√2. அப்ப ஆப்ஷன் சி. ஏழாவது சம், 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரி யாது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் திட்ட விலக்கம் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? திட்ட விலக்கம் அப்படின்னா சிக்மா அப்படின்னு எழுதுவோம். சிக்மா = 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்டு, அதாவது கூட்ட சொல்லியோ கழிக்க சொல்லியோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா திட்ட விலக்கம் மாறாது. இப்ப சிக்மாவோட வேல்யூ 3 தான் வரப்போகுது. விலக்க கிடைக்கும் புதிய திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரி யாது அப்படின்னு கேட்கிறேன். விலக்க வர்க்க சராசரி அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிக்மாவோட வேல்யூ 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 9. அப்ப ஆப்ஷன் சி 9. ஒன்பதாவது சம், முதல் 20 இயல் எண்களின் வீச்சு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. இயல் எண்கள் அப்படின்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுல முதல் 20 இயல் எண்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இதான் பாத்தீங்கன்னா முதல் 20 இயல் எண்கள். இப்ப வீச்சு அப்படின்னு கேக்குறாங்க. வீச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. வீச்சுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா L - S. L அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர் 20. S அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் 1. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19. ஆப்ஷன் பி 19. 10வது சம், முதல் 10 பகா எண்களின் வீச்சு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல் 10 பகா எண்கள் பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. இதுல வீச்சு கேக்குறாங்க. வீச்சு அப்படிங்கிறது வீச்சு = L - S. L அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர் 29. S அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் 2. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 27 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் டி 27. 11வது சம், முதல் 10 மிகை முழு எண்களின் வீச்சு காண்க. மிகை முழு அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர். முழு எண்கள் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல் 10 நம்பர் எழுதணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. வீச்சு கேக்குறாங்க. வீச்சு = L - S. லார்ஜஸ்ட் நம்பர் 9, ஸ்மாலஸ்ட் நம்பர் 0. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. 12வது சம், மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65, 97, 78, 49, 23, 48, 59, 98 எனில் விவரங்களின் வீச்சு காண்க. வீச்சு = L - S. L அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர் 98. - S அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் 23. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75. ஆப்ஷன் பி. 13வது சம், -3, -2, -1, 0, 1, 2, 3 என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. வீச்சு = L - S. வீச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். L அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் +3 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் -3. 3 மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறும். 3 + 3 6. இதான் பாத்தீங்கன்னா வீச்சு. அடுத்து வீச்சுக்கெழு. வீச்சுக்கெழு அப்படின்னா இங்கிலீஷ்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஃபார்முலா L - S / L + S. L - S வேல்யூ 6. L + S பாத்தீங்கன்னா
எல்லோட வேல்யூ வந்து +3 பிளஸ் எஸ்கான வேல்யூ -3. 6 டிவைடட் பை பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப 6 டிவைடட் பை 0. 6ஆல 0 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி, வரையறுக்க இயலாது அப்படின்னு அர்த்தம். அப்ப வீச்சு மட்டும் வீச்சுக்கெழு தானே கேக்குறாங்க. வீச்சுக்கான வேல்யூ 6, வீச்சுக்கெழு வந்து இன்ஃபினிட்டி. அப்ப ஆப்ஷன் டி. 14வது சம். 2 3 7 8 4 2 4 3 9 2 7 4 என்ற புள்ளி விவரத்தின் முகடு காண்க. முகடு அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 3 4 7 8 9 இந்த எண்கள் தான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து வந்திருக்கு. சோ முறை அப்படின்னு எழுதிக்கலாம். 2 எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 3 தடவை வந்திருக்கு. 1 2 3. அடுத்து 3 பாத்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கு. 1 2. 4 3 தடவை வந்திருக்கு. 1 2 3. 7 2 தடவை வந்திருக்கு. 1 2. 8 ஒரு தடவை தான் வந்திருக்கு. 9 ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்ப எந்த நம்பர் பாத்தீங்கன்னா அதிக தடவை வந்திருக்குன்னா 2ம் 4ம் தான் வந்திருக்கு. அப்ப முகடு பாத்தீங்கன்னா 2,4 ஆப்ஷன் பி. 15வது சம். 15 17 17 20 15 18 16 25 16 15 16 18 20 28 30 27 18 18 20 25 16 16 20 28 15 18 20 20 20 25. கொடுக்கப்பட்ட எண்ணில் 20க்கான நிகழ்வெண் காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது 20 எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7. ஆன்சர் 7 ஆப்ஷன் சி. 16வது சம். 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே ரூபாய் 3500, 2700, 3000, 2800, 3900 மற்றும் 2100 எனில் வருவாயின் சராசரியை காண்க. சராசரி அப்படின்னா எல்லா எண்களையும் ஆட் பண்ணி எத்தனை தடவை எண்கள் வந்திருக்கோ அதால டிவைட் பண்ணணும். சராசரி ஈக்குவல் டு 3500 பிளஸ் 2700 பிளஸ் 3000 பிளஸ் 2800 பிளஸ் 3900 பிளஸ் 2100. 1 2 3 4 5 6 டிவைட் பை 6. இப்ப இது எல்லாத்தையும் வந்து 1 by 1 ஆட் பண்ணணும். 3500 2700 3000 2800 3900 2100. எல்லா ஜீரோவையும் ஆட் பண்ணா 0, இங்கேயும் 0. இதை ஆட் பண்ணும் போது 30 கிடைக்குது. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. 18000 டிவைடட் பை 6. 4 6 6 3 18 3 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஆப்ஷன் சி ரூபாய் 3000. 17வது சம். ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், 38.5 டிகிரி செல்சியஸ், 33.4 டிகிரி செல்சியஸ், 34.7 டிகிரி செல்சியஸ், 35.8 டிகிரி செல்சியஸ், 32.8 டிகிரி செல்சியஸ், 34.3 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்தது. அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலையை காண்க. சராசரி அப்படின்னா எல்லா எண்களையும் வந்து ஆட் பண்ணி மொத்த எண்ணிக்கையால டிவைட் பண்ணணும். 34.8 பிளஸ் 38.5 பிளஸ் 33.4 பிளஸ் 34.7 பிளஸ் 35.8 பிளஸ் 32.8 பிளஸ் 34.3. 1 2 3 4 5 6 7. இப்ப 7ஆல டிவைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 244.3 வகுத்தல் 7. 244.3 வந்து 7ஆல வகுக்கணும். 3 21 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். 34 4 28. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்கும். இங்க 3 9 9 63. ஆன்சர் வந்து 34.9. ஆப்ஷன் பி 34.9 டிகிரி செல்சியஸ்.